வணக்கம். சிதக்கர் உணவை மருந்து மருந்தை உணவு. நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து பொருளை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் எவ்வளோ வித மருந்தாக நமக்கு பயன்படுது, எவ்வளோ வித நோய்கள் நம்மக்கிட்டேருந்து குணமாக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக கோயில்களில் இப்போ நிறைய யூஸ் பண்ணப்படுது. முதல்லேருந்தே ஆதி காலத்துலேருந்து கோயில்களில் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் சிறிதளவு ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் போடுவாங்க. நம்ம வீட்டிலே அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுல திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னு பார்க்கலாமா? 8 வித குன்மங்களையும் சரி பண்ணக்கூடியது, அதாவது உடம்புல உள்ள 8 வித அல்சரையும் குணமாக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம். அதேமாரி வாத பித்த நோய்களை நமக்கு வர விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வாதம் இருந்தாலும் அந்த வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றும் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்வாயுன்னு சொல்கிற இப்போ வாதம் அதிகமாக, அந்த வாயு அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அது லிக்விடிஃபை ஆகிட்டு அங்கங்கே ஓடுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த வாயுக்களை ஃபுல்லாகவே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பச்சை கற்பூரத்திற்கு.